இந்த 27வது ஆண்டு புஷ்பாஞ்சலிக்கு வந்து கலந்து கொண்ட மேடையில் இருக்கக்கூடிய அகில பாரத இளைஞர்களுடைய தலைவர் தேச சூர்யா அவர்களே, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே, அகில பாரத மகளிரனுடைய தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே, சேவா பாரதியினுடைய ஸ்ரீதர் அவர்களே, மற்றும் இந்த உணர்வுபூர்வமாக இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹிந்து சார்பிலே ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறந்தவருக்கு புஷ்பாஞ்சலிலாம் கூட கலந்து கொண்டதற்கான மகிழ்ச்சி. இந்த பயங்கரவாதியினால் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டு இது போக இன்னும் நிறைய பேர் தியாகம் செஞ்சிருக்காங்க. வீர கணேஷ் ஆகட்டும், வீர சவா ஆகட்டும், நாகராஜ் ஆகட்டும், மதுரை இந்துடைய மாநில தலைவர் ராஜகோபால் ஆகட்டும், இப்படி பல்வேறு எண்ணற்றவர்கள் இந்த பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம், இங்க ரகசிய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உக்கடம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றது, சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த ரகசிய கூட்டம் நடக்கின்ற கூட்டம் தான் திருப்பரங்குன்றத்திலே போய் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டும் என்று எஸ்டிபி கட்சியின் மூலியமாக அந்த பயங்கரவாதிகள் பின்னாடி இருந்து அதை தூண்டியிருக்கின்றார்கள். நாம் அதை பத்தி கவலைப்படல, சந்தோஷப்படுறோம். எப்படின்னு சொன்னா, நாம் நினைக்கின்றோம் முருகன் இந்த துளுக்காமல் மூஞ்சில மண்டையில போய் சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் செய்யான்னு. இவன் ஆடு வெட்டுவன் மாடு வெட்டுன்னு சொன்னவர்தான் அங்க இருக்க இந்துக்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணம் வந்திருக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஏதோ கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தேதி அறிவிக்கின்றோம். அங்க 1930 அந்த வாக்குல லண்டன் கோர்ட்ல வழக்கு நடந்து அது முழுக்க முருகன் மலை அப்படி தீர்ப்பு இருக்கு. அங்க மேல தீபம் ஏற்றிருக்க ஒரு தடவை முஸ்லீம் எல்லாம் தெரிவிக்கான இந்த 2 திராவிட கட்சிகள் சேர்ந்து நீங்க தீபம் ஏற்றக்கூடாது, கார்த்திகை ஜோதிக்கு மேல தீபம் ஏற்றணும். எப்படி திருவண்ணாமலையில தீபம் ஏற்றணுமோ அது மாதிரி திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 2 அரசாங்கம் முஸ்லீம் எல்லாம் கோச்சுக்குவாங்க, அவங்க தடுக்கிறாங்க, நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி 30 ஆண்டுகளாக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்து மணி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பேர் கைது ஆகிட்டு இருக்காங்க. நாம கூட இதுக்கு எப்பதான் விடிவு வரும் அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தோம். 96ல நம்முடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு சொல்லி இருக்குது நீங்க தீபமேத்தலான. அந்த தீர்ப்பு வாங்கி அவர் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த தீர்ப்பு பல வருடம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தீர்ப்பு இருக்குது, ஏன் நீங்க தீபம் ஏத்துங்க, தீபம் ஏத்துங்க எங்களை விடுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் நான் கொடுல. அதுக்கு அச்சாரமாகத்தான் இவன் ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான், மாடு வெட்டுறான், நாங்க போய் சொல்லி சொல்லி அங்க இருக்க இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கான். எங்க சென்னிமலை மாதிரி ஒரு கூட்டம் வந்துருமோன்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. சென்னிமலை நாடு முழுக்க பேசப்பட்ட செய்தி. அந்த மாதிரி கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கமானது காவல்துறையை முடுக்கிவிட்டு எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கார் இருக்காங்க, எங்கெல்லாம் இந்து மணிக்கா இருக்காங்க, எங்கெல்லாம் RSS கார் இருக்கிறாங்க, இப்படி தேடி பிடிச்சு வீடுகள்லயும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். நம்ம கூட நினைச்ச ஏதோ ஒரு 10-200 பேர் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நமக்கு சந்தோஷமா இருக்குமே, அப்படி வந்துருவாங்களா, இன்னைக்கு இந்துக்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பல்வேறு வகையில டிஸ்கஷன் பண்ணிட்டு எப்படியாவது வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக பல்வேறு வேலைகள் செஞ்சோம். எப்படி காவல்துறை வேலைகள் செஞ்சதோ காவல்துறை டெக்னிக்கலா ஒரு வேலை பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருப்பரங்குன்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் அப்படி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான்.
பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஸ்பெஷல் பஸ் அப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். நம்ம பொதுமக்கள்லாம் போனாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வேகமா போய் ஏறினா அந்த பஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்குது. எந்த அளவுக்கு இந்த போலீஸும் அரசாங்கம் எவ்வளவு வேகமா திட்டமிட்டு இருக்காங்க. நாம இந்த அரசாங்கம் எப்ப அரசாங்கம் நம்மாரு, நாம அதை தகுந்த மாதிரி நாம வேலை செஞ்சோம். ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போயாச்சு, இன்னொரு பக்கம் நம்ம கோர்ட்ல என்ன சொன்னாங்க, எப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் திட்டமிட்டாச்சு, எவ்வளவு பேர் எந்த இடத்துக்கு வரணுங்கிறது பிளான் பண்ணிட்டோம். கோர்ட்டு நல்ல வேலை, நல்லா தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு நமக்கு கிடைச்சது. 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டும் என்று வருது. நமக்கு தீர்ப்பு வருது 4 மணிக்கு. இடம் மாற்றி தரலாம், அந்த இடையில நம்ம கேட்ட இடம் இல்ல. ஆனா அந்த 1 மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏற்படுவது யாரும் இல்லை, எல்லா தலைவர்களும் அங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. பொதுமக்களாக உணர்வுபூர்வமாக வந்து நமக்கு மாபெரும் வெற்றி. இந்த திராவிட அரசாங்கத்துக்கு சாபமணி அடிக்கக்கூடியது அன்னைக்கு. அதனால இன்னைக்கு முருகன் முன்னாடி நிற்கிறாரு. வருகின்ற 2026 பெரிய மாற்றத்தை வரப்போகுது. இந்த துடியலூரை பத்தி சொன்னாங்க. அங்க முஸ்லீம் எல்லாம் அதிகமா இல்ல. அங்க ஏதோ ஒரு மசூதி இருக்குது, பக்கத்துல கோயில் இருக்குது. கோயில் போற ரோடு, அந்த ரோட்ல வந்து இந்துனுடைய பேர் இருக்குது, முத்துசாமி கோட்டன் ஏதோ அந்த வீதி பேர். இந்த வீதியை குறுக்காட்டி இவ வாரமான வெள்ளிக்கிழமைக்கு தொழுகை நடத்துறது. ஒருத்தருக்கு போக முடியாது. கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குது, போலீஸ் மனு கொடுத்துருக்குது, எந்த விதமான நடவடிக்கை இல்லை. கோயிலுக்கு போறவங்க போக முடியாது, பள்ளிக்கூடம் போறவங்க போக முடியாது, எந்த தொழிலாளரும் போக முடியாது. இந்த காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் இருப்பாங்க, குறிச்சுங்க. இது எப்படி திருப்பரங்குன்றமும் சென்னிமலையிலும் போராட்டம் நடந்ததோ அந்த போராட்டம் துடியூர்ல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம். நீ ஆடு வெட்டுவ, மாடு வெட்டுவ, என்னென்னமோ சொல்ற. எங்க இந்துக்கள் கூட பன்னியும் கூட வெட்ட முடியும் அப்படி இருக்கு. வெள்ளிக்கிழமை அங்க பண்ணி வெட்டுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை உருவாக்க வேண்டாம். காவல்துறை எச்சரிக்கையாக இருந்து அதை தடை செய்ய வேண்டும். அவன் தொழுகிறத பத்தி நம்ம கவலை இல்லை. அவன் தொழுதுட்டு போறான், ரோட்டை குறுக்காட்டினா இதுதான் நடக்கும். அதனால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா சென்னிமலையும் திருப்பரங்குன்றது 3வது இடத்துல இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மாற்றத்துக்கு அது வழிவகுக்கும். அதை நீங்க அரசாங்கம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த அரசாங்கமானது வருகின்ற 26 தோற்கடிக்க வேண்டும். நாம் இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் குண்டுவெடி 27 ஆண்டு, இன்னைக்கு சில பேர் 25 வயசு 20 வயசு எல்லாம் அன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியாம இருந்தாலும் கூட இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த புஷ்பாஞ்சலி. நாம் ஒவ்வொரு வீடுகளிலுமே சென்று 2026 இதை நாம் சொல்றோம், மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு வீடுகளில் நாம் சென்று 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் தினசரி ஒவ்வொரு வீட்டில் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை நாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டும். எப்படி இஸ்ரேல்காரன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு நாடே இல்லை, சந்திக்கும் போது சொல்லுவான், நாம் அடுத்த தடவை சந்திக்கும் போது நம்ம நாட்டில் சந்திப்போம். அப்படி சொல்லி அவன் ஒரு நாட்டை பிடிச்சி இன்னைக்கு எல்லா நாட்டுக்கு கல்ல விரல் நாட்டி கொண்டிருக்கிற மாதிரி நாம தினசரி இந்த 2026 ஞாபகப்படுத்தி வருகின்ற தேர்தலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இப்ப இருந்த நம்முடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த குண்டுவெடிப்பை அவர்கள் ஞாபகப்படுத்தி மறக்காமல் செஞ்சு வருகின்ற 26 மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.